ஓகே. ஸோ see here. ஸோ நாம இன்னைக்கு நம்ம என்ன லெக்சர் நம்ம ஆக்சுவலா பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சிவில எனக்கு ஒரு பீக் கரண்ட் இருக்கு. ஓகே. ஸோ இந்த பீக் கரண்ட்ல நம்ம யூஸ்வலா நம்ம ஒரு சைக்கிளிக் வோல்டாமீட்டர் நம்ம ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபைல் நம்ம ஆக்சுவலா ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதுல நீங்க பாருங்க, நான் வந்து டிஃப்யூசிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்றேன். ஸோ நான் டிஃப்யூசிவ் கரண்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன்னா, நீங்க இதுல பார்க்கலாம் உங்களுக்கு ஆக்சுவலி என்னது ஒரு லீனியர் லைன் கிட்ட இந்த ஒரு பேஸ் லைன்ல இருந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இதுல இருந்து இந்த பீக் கரண்ட் வரைக்கும் நம்ம ஆக்சுவலா எடுக்கிறோம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம எங்க ஒரு ஆனோடிக் ப்ராசஸ்லயும் எடுப்போம், அதே மாதிரி ஒரு கேத்தோடிக் ப்ராசஸ்லயும் இதே மாதிரி வந்து நம்ம பீக் கரண்ட் ஆக்சுவலா மெஷர் பண்ணுவோம். ஓகே. பட் சம்டைம் ஆக்சுவலா வந்து என்னன்னா, நமக்கு வந்து இந்த சிஹெச் எலக்ட்ரிக் கெமிக்கல் ஒர்க் ஸ்டேஷன்லயே எனக்கு சில டைம் வந்து எனக்கு பீக் கரண்ட் வந்து ரொம்ப சில டைம் வந்து கம்மியா இருக்கும். அப்ப கம்மியா இருக்கும்போது நம்ம இந்த டிஃப்யூசிவ் கரண்ட் வந்து நம்ம சில டைம் வந்து இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து இந்த பீக் கரண்ட் இந்த வேல்யூ எல்லாம் சில டைம் வந்து டிஸ்பிளே பண்ணாது. புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம எப்படி வந்து இதை வந்து ஒரு ஆர்ஜின் ப்ரோல நம்ம இந்த சைக்கிளிக் வோல்டாமீட்டர் ப்ரொஃபைல நம்ம இம்போர்ட் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு டிஃப்யூசிவ் கரண்ட்டை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ ப்ரையர் டு தட் நான் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். நம்ம எப்படி வந்து இந்த சிவில இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம யூஸ்வலா நமக்கு தெரியும், எனக்கு வந்து ஒரு சிவி வந்து எனக்கு ஒரு ப்ரொஃபைல் எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து லெக்சர்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு பேஸ் லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே. ஸோ பேஸ் லைன் எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்து நம்ம அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் சொல்லி நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு பீக் கரண்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பீக் கரண்ட் கிடைச்ச பிறகு நம்ம அதுல நம்ம என்ன ஆக்சுவலா அப்ளை பண்ணுவோம், நம்ம வந்து இத மேக்சிமம் வேல்யூ. ஓகே. ஸோ இந்த மேக்சிமம் வேல்யூங்கிறத நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ இந்த மேக்சிமம் வேல்யூ டு திஸ் பர்டிகுலர் பேஸ் லைன் எவ்வளவு ஆக்சுவலா இருக்கோ அதுதான் வந்து பீக் கரண்ட். ஓகே. ஸோ அதுல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பார்த்தோம். பட் நமக்கு அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆக்சுவல் வந்து என்னன்னா, நம்ம வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து பீக் கரண்ட் நான் எஸ்டிமேட் பண்றது, இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர்ல நீங்க பார்த்தோம்னா நம்ம பேஸ் லைன் வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு கன்சிடர் பண்றோம். புரியுதா? அதாவது இதுதான் என்னோட கோர் பீக். அப்ப இந்த கோர் பீக்ல நான் வந்து பிஃபோரும் கன்சிடர் பண்றேன், ஆஃப்டரும் நான் வந்து பாயிண்ட்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் நான் கன்சிடர் பண்றேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் எஸ்டிமேட் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆனோடிக் செக்மெண்ட் மட்டும் நான் வந்து இந்த தனியா வரைஞ்சிருக்கேன். அப்ப நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு பேஸ் லைன் வந்து எனக்கு ஸ்டேபிளா இருக்கணும். புரியுதா? இந்த போர்ஷனும் ஸ்டேபிளா இருக்கு, கிட்டத்தட்ட இந்த போர்ஷனும் எனக்கு ஸ்டேபிளா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த ரெண்டு போர்ஷனும் கவர் ஆகிற மாதிரி தான் நான் வந்து அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபிட் பண்ணுவேன். புரியுதா? ஸோ நம்ம அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங்ல நம்ம நிறைய ஸ்மூத்திங் ஃபேக்டர் நம்ம என்னெல்லாம் இன்புட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம ஆக்சுவலா பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம், நமக்கு கிடைச்ச கரண்ட் வேல்யூவும் இந்த பேஸ்லைனோட நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி பேஸ்லைன் சப்ட்ராக்டட் கரண்ட் வந்துடும். ஓகே. ஸோ ஒன்ஸ் பேஸ்லைன் சப்ட்ராக்டட் கரண்ட் வந்த பிறகு நான் இதோட மேக்சிமம் வேல்யூ வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதுதான் பீக் கரண்ட். புரியுதா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 லெக்சர்ஸ்ல வந்து நம்ம ஒரு ஆனோடிக் அஸ்பிளஸ் கேத்தோடிக் ப்ராசஸ்ல எப்படி பீக் கரண்ட் எஸ்டிமேட் பண்ணலாங்கிறது பார்த்தோம். ஓகே. பட் ஆனா டிபிக்கலி நீங்க நிறைய சைக்கிளிக் வோல்டாமீட்டர் நீங்க ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி தான் யூஸ்வலா வந்து டிஃப்யூசிவ் கரண்ட் ஆக்சுவலா வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லீனியரா ஒரு கரண்ட் ஆக்சுவலா எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டு பீக்ல இருந்து அவங்க என்ன மெஷர் பண்ணுவாங்க, ஐபி கரண்ட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. புரியுதா? இது வந்து ஃபார் தி ஆக்சுவல் என்னது ஆனோடிக் ப்ராசஸ். இப்ப இதே மாதிரி கேத்தோடிக் ப்ராசஸ்க்கு அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இப்ப கேத்தோடிக் பீக் மட்டும் நான் வந்து தனியா இங்க வந்து டிஸ்பிளே பண்றேன். ஓகே. ஸோ இந்த கேத்தோடிக் கரண்ட்டுக்கும் அவங்க என்ன ஆக்சுவலா பண்ணுவாங்க, இதே மாதிரி ஒரு லீனியர் கர்வ் வந்து அவங்க டிரா பண்ணுவாங்க. டிரா பண்ணிட்டு அதுல இருந்து உங்களுக்கு ஆக்சுவலா என்னது பீக் கரண்ட்டுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் உங்களுக்கு கரண்ட் ஆக்சுவலா வருதோ அந்த கரண்ட் தான் அவங்க வந்து பீக் கரண்ட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. புரியுதா? சோ நம்ம போன லெக்சர்ஸ் நம்ம முன்னார பார்த்த லெக்சர்ஸ் எல்லாமே அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் மெத்தட் வச்சு நம்ம பண்றோம். சோ நம்ம இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட் செக்ஷன்ல வந்து நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம்.
நம்ம வந்து அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் மெத்தட் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து பீக் கரண்ட் எஸ்டிமேட் பண்றோங்கிறது. ஓகே, வேறஸ் இப்போ இந்த லெக்சர்ல நம்ம ஆக்சுவலா பார்க்க போறது என்னன்னா டிஃப்யூசிவ் கரண்ட். ஓகே, சோ டிஃப்யூசிவ் கரண்ட் நம்ம ஆக்சுவலா மெஷர் பண்ணும்போது நம்ம வந்து பேஸ் லைன்ல வந்து நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புரியுதா? பேஸ் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். வேற அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங்ல நம்ம ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ரெண்டு போர்ஷன் ஆஃப் தி பேஸ் லைனும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புரியுதா? சோ இதுதான் நம்ம இந்த டிஃப்யூசிவ் கரண்ட்டுக்கும் நம்ம அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் பேஸ்ட் நம்ம கரண்ட் மெஷர் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சைக்கிளிக் ஆல்டர்னேட்டிவ் நான் வந்து ஆரிஜின் ப்ரோல இம்போர்ட் பண்ணி எப்படி வந்து இந்த டிஃப்யூசிவ் கரண்ட் ஆனோடிக் ப்ராசஸ்க்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம், கேத்தோடிக் ப்ராசஸ்க்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் டீடைலா நான் இப்போ சொல்ல போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் என்ன ஆக்சுவலா பண்றேன் அப்படின்னா, ஒரு டேட்டா வந்து நான் ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கேன், XY டேட்டாங்கிறது இது வந்து ஆக்சுவலா சைக்கிளிக் ஆல்டர்னேட்டிவ். ஓகே, ஸோ சைக்கிளிக் ஆல்டர்னேட்டிவ் நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன். சைக்கிளிக் ஆல்டர்னேட்டிவ்ல வந்து நமக்கு டக் ஷேப் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து இந்த ஃப்ரம் இந்த டூ வந்து நான் வந்து ஸ்கேல் ஆக்சுவலா வந்து நான் மாத்துறேன். ஓகே, ஸோ ஸ்கேல் மாத்தினேன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு சைக்கிளிக் ஆல்டர்னேட்டிவ் எப்பயும் வந்து ஒரு டக் ஷேப்ல இருக்கும். புரியுதா? அப்ப டக் ஷேப்னா பீக் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கணும், டெய்ல் வந்து பேக்ல இருக்கணும், ஹெட் மேல இருக்கணும், அதே மாதிரி அதோட லெக் போர்ஷன் வந்து கீழே இருக்கணும். புரியுதா? சோ இங்க பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதிரி டிபிக்கல் ப்ரொஃபைல் இங்க வந்துருச்சு. பீக் ஃப்ரண்ட்ல இருக்கு, டெய்ல் பேக்ல இருக்கு, ஹெட் மேல இருக்கு, அதே மாதிரி அதோட லெக் போர்ஷன் வந்து கீழே இருக்கு. புரியுதா? சோ அப்போ இது வந்து ஒரு டிபிக்கல் சைக்கிளிக் ஆல்டர்னேட்டிவ். அப்போ நீங்க இதுல கீழே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கீழே உள்ள போர்ஷன் இது என்னது, ஹை, அப்படிதானே? இது வந்து லோ, லோல நெகட்டிவா இருக்கு. அப்ப ஹை லோவா இருக்குன்னா மேல உள்ள ப்ராசஸ் என்னது, ரிடக்ஷன். ஓகே, அப்ப கீழே நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னது, ஆக்சிடேஷன். சரியா? அப்போ இப்ப நான் உங்களுக்கு எதை பத்தி காமிக்க போறேன், ரிடக்ஷனுக்கு தனியா நம்ம எப்படி வந்து ஒரு டிஃப்யூசிவ் கரண்ட் நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம், அதே மாதிரி ஆக்சிடேஷன்ல நம்ம எப்படி ஒரு டிஃப்யூசிவ் கரண்ட் மெஷர் பண்ணலாங்கிறது நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஆரிஜின் ப்ரோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். புரியுதா? சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த XY கர்வ் இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத நான் இதுல பாத்துக்கிறேன். சோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா நான் பார்த்தேன்னா மொத்தம் கிட்டத்தட்ட எவ்வளவு டேட்டா பாயிண்ட் இருக்கு, 1200 டேட்டா பாயிண்ட் இருக்கு. புரியுதா? அப்ப 1200 டேட்டா பாயிண்ட்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1200 டிவைடட் பை 2, அப்ப நமக்கு எவ்வளவு வரும், 600. புரியுதா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் 600 டேட்டா பாயிண்ட் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு நான் கன்சிடர் பண்றேன். ஓகே, சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த கீழ இருக்க ஸ்க்ரால் பார அப்படி இந்த சென்டர் போர்ஷன் வரைக்கும் ஆக்சுவலா நான் அப்படி மூவ் பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டேட்டா பாயிண்ட் 600 வரைக்கும் கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் வந்துடும். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்றேன் போறேன் அப்படின்னா, இந்த 600 டேட்டா பாயிண்ட ஃபர்ஸ்ட் மட்டும் நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணிட்டு நான் இன்னொரு ரெண்டு நான் காலம் நான் தனியா நான் ஆட் பண்றேன். காலம் ஆட் பண்ணிட்டு இந்த சி வந்து நான் செட்டஸ்ல போய் நான் எக்ஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ கொடுத்துக்கிட்டு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 600 டேட்டா பாயிண்ட் நான் காப்பி பண்ணேன்ல, அதை மட்டும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து லைன் பிளாட் வந்து நான் போடுறேன். ஓகே, சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு போன பிளாட்லயே நம்ம ஆக்சுவலா பார்த்தோம், நம்மளோட அப்பர் போர்ஷன் வந்து நமக்கு ஆக்சுவலா எப்படி இருக்கும், ஹை டு லோவா இருக்கும். புரியுதா? ஆனா இங்க ஆக்சுவலி எப்படி இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் லோ டு ஹையா இருக்கு. அப்பனா ஆக்சுவலி என்ன மீனிங், நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெர்ட் பண்ணணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நான் என்ன பண்றேன், எக்ஸ் ஆக்சிஸ் நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல்ல போய் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ நான் இப்போ இன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்ப இன்வெர்ட் பண்ண பிறகு நீங்க ஜஸ்ட் வந்து இந்த சிஹெச்ஐ ப்ரொஃபைலும் இதுவும் நீங்க ரெண்டு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க வந்து லீனியாரிட்டி இந்த எண்ட்ல இருந்து ஆக்சுவலா எடுக்கல. புரியுதா? நல்லா தெரியணும், லீனியாரிட்டி இவங்க இந்த போர்ஷன்ல அவங்க கன்சிடர் பண்ணல. அவங்க லீனியாரிட்டி எங்க இருந்து எடுக்கிறாங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த டிரான்சிஷன். புரியுதா? அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன், உங்களுக்கு இந்த மாதிரி சிவி இப்படி வருது அப்படின்னா இந்த சின்ன டிரான்சிஷன், புரியுதா? அதாவது இதுதான் டிரான்சிஷன். இந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு முன்னால எனக்கு எந்த போர்ஷன் எனக்கு லீனியரா இருக்கோ அந்த பாயிண்ட்ல தான் அவங்க என்ன பண்றாங்க, லீனியாரிட்டி ப்ரொஃபைல் எடுக்கிறாங்க. புரியுதா? இப்போ இதே தான் நீங்க ஈவன் கீழே உள்ள சிவி ப்ரொஃபைலுக்கும் நீங்க பாருங்க. இந்த சிவி ப்ரொஃபைல் உங்களுக்கு கீழேயும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பீக் வருது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, இந்த எல்லா போர்ஷனுக்கும் அவங்க லீனியாரிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கல. புரியுதா? எனக்கு இந்த டிரான்சிஷன், புரியுதா, எனக்கு இந்த இடத்துல தான் இந்த டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னா
அதுக்கு முந்தின போர்ஷன் எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் எனக்கு லீனியாரிட்டி இருக்கு அப்படின்னா அந்த போர்ஷன் மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க. புரியுதா? சோ நான் என்ன மீன் பண்ண வரேன்னா புரிஞ்சுங்க, நம்ம லீனியாரிட்டி இப்படி எடுக்கல. புரியுதா? லீனியாரிட்டி இந்த எல்லா போர்ஷன்ல இருந்து இப்படி எஸ்டிமேட் பண்ணுங்கிறது நம்மளோட அப்ஜெக்டிவ் கிடையாது. நம்மளோட அப்ஜெக்டிவ் ஆக்சுவல் வந்து என்னன்னா, இந்த டிரான்சிஷன் இருக்கு தெரியுமா? எந்த பர்டிகுலர் போர்ஷன்ல இருந்து எனக்கு இந்த கர்வி லீனியர் மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு முந்தின கொஞ்சம் பாயிண்ட்ல எனக்கு லீனியாரிட்டி ப்ரொஃபைல் இருக்கும். அந்த பாயிண்ட் மட்டும்தான் நம்ம இந்த கேத்தோடிக் ப்ராசஸ்லயும் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆனோடிக் ப்ராசஸ்லயும் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மால் லீனியர் போர்ஷன்ங்கிறத நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதை வந்து நம்ம ஆரிஜின் ப்ரோல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ப்ரொஃபைல் ஆக்சுவலா எடுத்துட்டேன்னா, இப்ப எடுத்து முடிச்ச பிறகு இதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் வந்து அனாலிசிஸ்ல போறேன், ஓகே, மேத்தமெட்டிக்ஸ்ல போறேன், டிஃபரன்ஷியேட் போறேன், ஓப்பன் டயலாக். ஓகேயா? ஓப்பன் டயலாக் இதுல கொடுத்துட்டு நான் டெரிவேட்டிவ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் எடுக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டு இதுல வந்து நான் பிளாட் டெரிவேட்டிவ் கர்வும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து பிளாட் போட்டிருந்தேன் தெரியுமா? அதோட டெரிவேட்டிவ் பிளாட் இங்க ஆக்சுவலா வந்துருச்சு. ஓகே, சோ இப்போ வந்து இப்போ நான் ஆக்சுவலி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து கிராஃப்ல போறேன், மெர்ஜ் கிராஃப் விண்டோஸ்ல போறேன், ஓப்பன் டயலாக் ஆக்சுவலா போறேன். இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து பழைய இந்த கர்வ் இருக்கு தெரியுமா? இது சிவி. ஓகே, சிவியோட ஃபர்ஸ்ட் போர்ஷன். இது வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகே, சோ இதுவும் ரெண்டுமே எனக்கு ஓவர்லாப் ஆன மாதிரி மெர்ஜ் ஆயிடுச்சா? இப்ப நான் ஓகே அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்ப நான் ஓகேன்னு அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதுல நம்ம மெயின் ஆக்சுவலா பார்க்க வேண்டியது என்னன்னா, என்னோட இந்த டெரிவேட்டிவ் இருக்கு தெரியுமா? எனக்கு இந்த டெரிவேட்டிவ் வந்து எனக்கு எந்த போர்ஷன் எனக்கு லீனியரா இருக்கு. புரியுதா? சோ எனக்கு எந்த போர்ஷன் வந்து எனக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா அந்த போர்ஷன் மட்டும் தான் நம்ம ஆக்சுவலா கன்சிடர் பண்ணணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு கிட்டத்தட்ட ஸ்டேபிளா இருக்கிற போர்ஷன் வந்து இங்கதான் எனக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. புரியுதா? எனக்கு கொஞ்சம் இங்க ஸ்டேபிளா இருக்கு. அதாவது என்ன மீனிங்னா எனக்கு ஒரு ஸ்லோப் எனக்கு இப்படி ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி ஸ்டேபிளா தான் இருக்கும். புரியுதா? பட் இங்க எனக்கு கொஞ்சம் நாய்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இங்க வந்து கொஞ்சம் எனக்கு ஏறும், இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலா என்ன ஆகும், கொஞ்சம் ஆசிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். புரியுதா? சோ ஓகே, சோ அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது இங்க நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுத்திருக்கேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இது பீக் கரண்டா? புரியுதா? இந்த இடம் பீக் கரண்ட். இப்போ இந்த பீக் கரண்ட்ல இருந்து நான் இப்படி கீழே வந்துகிட்டே இருக்கிறேன் பாருங்க. இதுல இருந்து நான் வந்து ஆசிலேட் பண்ணிட்டே இருக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இதுதான் கிட்டத்தட்ட ஒரு டிரான்சிஷன் போர்ஷன். புரியுதா? இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த போர்ஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஸ்லோப் வந்து கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டன்டாவே இருக்கு. ஆக்சுவலா கான்ஸ்டன்ட் இல்ல, கொஞ்சம் வேரி ஆகுது. பட் நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் போர்ஷன், இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் பிறகுதான் எனக்கு இந்த டிரான்சிஷன் நடக்குது. புரியுதா? எனக்கு இந்த சிவில வந்து இப்படி கூடுது அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட எந்த போர்ஷன் ஆக்சுவலா நான் லீனியர் எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட இந்த ஒரு போர்ஷனை ஆக்சுவலா நான் லீனியர் ப்ரொஃபைலா நான் ஆக்சுவலா எடுத்துக்கலாம். புரியுதா? சோ அதுதான் ஆக்சுவலா மீன் பண்ண வரேன். சோ இததான் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ண போறோம். சோ இது இந்த இந்த டிரான்சிஷன் போர்ஷனுக்கு பிறகு முன்னால நான் எந்த பாயிண்ட் எடுக்கலாங்கிறது தெரியறதுக்காக தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆக்சுவலா எடுத்தேன். புரியுதா? சோ இப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்ண போறேன்னா இதே இதை நான் ஜஸ்ட் வந்து ஒரு டைம் வந்து இந்த சிஹெச்ஐல உள்ள ப்ரொஃபைல நான் போய் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாருங்க. ஹியர் இப்போ இதுல நான் ஒரு டைம் காமிக்கிறேன். இதுல 0.5ல இருந்து -0.1 இருக்கா? ஓகே, இப்போ இந்த டெரிவேட்டிவ் ஆர்டர்ல நீங்க ஆக்சுவலா ஒரு டைம் பாத்துக்கணும். ஏன்னா நம்ம சில டைம் வந்து ராங்கா இன்டர்பிரட் பண்ணிடக்கூடாது. இதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து கிராஃப் விண்டோல நான் மெர்ஜ் பண்ணதுல பார்த்தோம்னா இது வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் குவான்டிட்டில இருக்கு. புரியுதா? ஆனா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க டெரிவேட்டிவ் ஆக்சுவலா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கா? சோ அப்போ வந்து நான் தப்பா இன்ஃபர் பண்ணிருக்கேன் இவ்வளவு நேரம். புரியுதா? அப்ப நான் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணியிருந்திருக்கணும், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெர்ட் பண்ணியிருந்திருக்கணும். புரியுதா? அப்ப நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன், 0.62 -0.2ன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா? அப்போ இப்போதான் இந்த இதுக்கும் என்னால வந்து மேட்ச் பண்ண முடியும். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நான் 0.62 எவ்வளவு கொடுத்திருக்கேன், 0.62 நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா -0.2ங்கிறத கொடுத்திருக்கேன். புரியுதா?
சோ இப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்கேலுமே நான் அதே ரேஞ்ச்ல ஆக்சுவலா நான் இப்போ கொண்டு வரேன். புரியுதா? ஸ்கேல்ல வந்து நான் வந்து 0.62 மைனஸ் 0.2. ஓகே. சோ இப்படின்னு கொடுத்து நான் வந்து இப்போ என்டர்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஓவர்லே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்ல சொன்னியும் இந்த எக்ஸ் ஆக்சிஸை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெர்ட் பண்ணல. அதனால நான் வந்து இந்த கோரிலேட் பண்ணது கொஞ்சம் தப்பா போயிருச்சு. புரியுதா? இப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கேன், இந்த எக்ஸ் ஆக்சிஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? இப்ப இன்வெர்ட் பண்ணும்போது இப்ப நான் இந்த ரெண்டுமே ஆக்சுவலா நான் கோரிலேட் பண்றேன் அப்படின்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் ஆனா இருக்கிற வேல்யூ மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். இங்க தெரியுதா? இந்த போர்ஷன் தான் எனக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கு. அப்போனா நான் இந்த ரீஜன் தான் என்னோட ஃபோக்கஸ். புரியுதா? அப்ப நான் வந்து எவ்வளவு ரீஜன் அப்ப நான் புரியுதா? நான் இந்த ரீஜன் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணணும். ஓகே. சோ இன்னொரு டைம் ஆக்சுவலா நான் சொல்றேன். எனக்கு இந்த போர்ஷன் தான் எனக்கு ஆக்சுவலா என்ன வருது, ஸ்டேபிளா இருக்கு. புரியுதா? இந்த போர்ஷன் தான் எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு ஸ்டேபிளா இருக்கு. அப்போ அந்த ரீஜன் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்னோட ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்டா நான் இங்கேயும் நான் வந்து கன்சிடர் பண்ணணும். புரியுதா? சோ இது எப்படி வந்து ஆரிஜின் ப்ரோல எஸ்டிமேட் பண்ணலாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்ப்போம். ஓகே. சோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்வெர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ 0.62 ஓகே. ஸோ 0.62 மைனஸ் 0.2. ஓகே. நான் இன்வெர்ட் இப்படி கொடுத்த பிறகு நான் இந்த போர்ஷன் மட்டும் செலக்டிவா ஆக்சுவலா வந்து நான் ஜூம் பண்றேன். ஓகே. ஸோ நான் செலக்டிவா ஆக்சுவலா நான் ஜூம் பண்ண செமி நீங்க ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட எந்த போர்ஷன் வந்து எனக்கு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா பார்த்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ரீஜன் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட எந்த ரீஜன் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க இதுல பாருங்க நான் வந்து ஒரு 0.4ல இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த ரீஜன் நான் வந்து செலக்டிவா எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ரீஜன் எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வருதுங்கிறத நான் வந்து பாக்குறேன். புரியுது அப்படின்னா எனக்கு வந்து 0.32 டு 0.41 இருக்கு. புரியுதா? 0.41 டு 0.032. ஓகே. ஸோ இதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து 0.4 எவ்வளவு இருக்கு, 0.41ல இருந்து எவ்வளவு இருக்கு, 0.32. ஓகே. ஸோ இதை மட்டும் நான் இப்போதைக்கு நான் ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ஆக்சுவலி என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இது வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பிளாட் பண்ண இந்த ஆரிஜின் இந்த சைக்கிள் ஆட்டோமெட்ரிக் கிராஃப்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் மாஸ்க் பண்ணிக்கிறேன். புரியுதா? நான் எல்லா ரீஜனுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாஸ்க் பண்ணிக்கிறேன். மாஸ்க் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மொத்தமாவே உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர்ல மாறிடும். சரியா? இப்ப நான் மொத்தமா இது ரெட் கலர் மாறின பிறகு நான் வந்து இந்த ஒரு செலக்டட் போர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் தெரியுமா, 0.41 டு 0.32. அந்த போர்ஷன் மட்டும் நான் செலக்டிவா நான் என்ன பண்றேன், அன்மாஸ்க் பண்றேன். ஓகே. சோ அந்த போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எங்க வந்துடும், இந்த ரீஜன் கிட்ட உங்களுக்கு வரும். புரியுதா? அப்போ இது எப்படி சார் செலக்டிவா எனக்கு அன்மாஸ்க் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் முதல்ல டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல நீங்க ஆக்சுவலா கிளிக் பண்ணிட்டு அந்த ஃப்ரம் இருக்கு தெரியுமா, 0.41. ஓகே. 0.41 அது பிறகு 0.3. ஓகே. கொடுத்துட்டு நான் இப்போ அப்ளைங்கிறது கொடுத்துட்டேன், ஓகேன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து எதை செலக்ட் பண்ணணும், அன்மாஸ்க் பாயிண்ட் ஆன் ஆக்டிவ் பிளாட் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும். புரியுதா? இப்போ நான் அன்மாஸ்க் பாயிண்ட் ஆன் ஆக்டிவ் பிளாட்ங்கிறது இவ்வளவு ரீஜன் வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா இது வந்து பிளாக் கலர்ல கிட்டத்தட்ட மாதிரி மாறிடும். புரியுதா? இப்போ வந்து நான் வந்து இந்த பாயிண்டர் கர்சரை நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஸ்கேலுங்கிற ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு நான் நல்லா ஜஸ்ட் இது மாதிரி நான் வந்து ஒவ்வொரு ஜூம் இன் பண்ணிட்டே அப்படி வாரேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா என்ன தெரிஞ்சிடும், எனக்கு மொத்த சிவி ப்ரொஃபைலும் எனக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் உள்ள இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய சிவி மட்டும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தெரிஞ்சிடும். புரியுதா? இப்போ இப்போ நீங்க இந்த கர்வ்ல பாத்தீங்கன்னா தெரியுதா, இந்த செலக்டட் போர்ஷன் மட்டும் தான் இப்ப என்னதான் இருக்கு, நான் வந்து அன்மாஸ்க் பண்ணியிருக்கேன். புரியுதா? இப்போ என்னோட இன்டென்ஷன் ஆக்சுவலா என்னது, நான் வந்து ஒரு லீனியாரிட்டி ப்ரொஃபைல் இங்க டிரா பண்ணணும். அது பிறகு மேல இருந்து கீழே வரைக்கும் நான் ஒரு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இந்த டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுதான் என்னோட பீக் கரண்ட். புரியுதா? சோ இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம லீனியர் பிளாட் நம்ம ஆக்சுவலா போடணும். புரியுதா? சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், லீனியர் ஃபிட் போறேன், ஓப்பன் டயலாக். ஓகே.
ஸோ இதுல ஓப்பன் டயலாக் நீங்க ஆக்சுவலா கொடுத்துட்டு இதை நான் மேனுவல் இருக்கிறத நான் வந்து ஆட்டோ மோட்ல நான் கொண்டு போறேன். ஸோ இதுல நீங்க வந்து இந்த ஃபிட்டட் கர்வ் பிளாட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல கஸ்டம் சொல்லி நீங்க ஆக்சுவலா வேல்யூ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதுல வந்து மேக்சிமம்ங்கிறது ஆக்சுவலா எவ்வளவு ஆக்சுவலா இருக்கு, மேக்சிமம் வந்து 0.4. புரியுதா? இந்த 0.4 தான் நம்ம வந்து இங்க அன்மாஸ்க் பண்ணிருக்கோம். புரியுதா? அப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 0.4049 இருக்கு. மினிமம் வந்து ஆக்சுவலி எனக்கு என்னதான் இருக்கு, 0.32 கிட்ட இருக்கு. இப்போ நான் இங்க வரைக்கும் நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணணும்னா நான் மினிமம் கிட்டத்தட்ட -0.1 வரைக்கும் மாதிரி நான் கொடுக்கணும். புரியுதா? சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல நான் மினிமம்ங்கிறதுல நான் -0.1ங்கிறத நான் கொடுத்துக்கிறேன், இல்ல -0.2 எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நான் என்ன பண்றேன், ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன ஆக்சுவலா தெரிஞ்சிடும். இதுல நமக்கு லீனியர் வந்து பக்காவா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கான்னு பாக்குறதுக்கு நீங்க இந்த அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயரை நீங்க பார்க்கலாம், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். இந்த ரெண்டு வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு 0.999 இருக்கு. அப்போனா எனக்கு லீனியர் வந்து பக்காவா எனக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து இந்த இடத்துல நீங்க வந்து அன்மாஸ்க் பாயிண்ட் ஆன் ஆல் பிளாட் அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துக்கணும். ஓகே, சோ அது கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இங்க ரீகால்குலேட் மோடுங்கிறது இப்ப நமக்கு தேவையில்லை. ஓகே, அதனால நான் நன்னுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருந்தேன். ஓகே, கொடுத்துக்கிட்டு இப்போ நான் அன்மாஸ்க் பாயிண்ட் ஆன் ஆல் பிளாட் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க இங்க பாருங்க, நான் இப்போ அன்மாஸ்க் பாயிண்ட் ஆன் ஆல் பிளாட் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். சரியா? இப்போ நான் இந்த லைன் பிளாட்ங்கிறத நான் செலக்ட் பண்றேன். ஓகே, சோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் என்னுடைய லீனியர் லைன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ வந்து நான் வந்து பீக் கரண்ட் இங்க ஓடிதான் இருக்கு. புரியுதா? அதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கணும். அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆக்சுவலி என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து இந்த ஸ்கேல் இன் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த அப்பர் போர்ஷன் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். அது பிறகு இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸ்கேட்டர் பிளாட்டை கன்வெர்ட் பண்ண பிறகு இந்த அப்பர் போர்ஷனை நான் கொஞ்சம் நான் ஜூம் இன் பண்றேன். ஓகே, சோ இது கொஞ்சம் நான் ஜூம் இன் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து ஸ்கிரீன் ரீடரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எந்த இடத்துல பீக் இருக்குன்னு அப்படின்னு நான் தெரியணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து இதை அப்படியே மேல அப்படியே கொண்டு போயிட்டே வாங்க. மேல அப்படியே கொண்டு போயிட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் இந்த சென்டர் போர்ஷன். புரியுதா? இந்த சென்டர் போர்ஷன் ஆக்சுவலா என்னோட பீக். சோ இதுல நீங்க இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட்ல எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட்ல ஏதாவது ஒண்ணுதான் நமக்கு ஆக்சுவலா, ஏன்னா நம்ம பீக் கரண்ட் எஸ்டிமேட் பண்ண போறோம். இந்த 3 டேட்டா பாயிண்ட்மே ஒரே இதுல தான் லை ஆயிருக்கு. அதனால இதுல நம்ம எதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் நம்ம ஆக்சுவலா எடுத்தா போதும். புரியுதா? சோ இப்போ அதுக்காக நான் ஆக்சுவலி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி என்ன இருக்கும், அனோடேஷன் டூல்னு இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிளிக் பண்ணிட்டு இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு என்டர்னு நான் கொடுத்துக்கிறேன். சரியா? இப்ப என்டர்னு கொடுத்துக்கிட்டு இந்த போர்ஷனை நான் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, சோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த கிராஃப்ல வாங்க. ஓகே, இந்த கிராஃப்ல வந்துகிட்டு இதுல நம்ம எதை ஆக்சுவலா வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஸ்ட்ரைட் லைன். புரியுதா? ஆட் ஸ்ட்ரைட் லைன்ல நமக்கு ஆக்சுவலா என்ன ஸ்ட்ரைட் லைன் நம்ம ஆக்சுவலா கிரியேட் பண்ணணும்னா வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைன். புரியுதா? வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைன்னா இந்த மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ எந்த எக்ஸ்ல நம்ம ஆக்சுவலா கிரியேட் பண்ணணும், 0.137. புரியுதா? சோ அதுக்காக நான் இங்க என்ன பண்ண போறேன், இந்த அட் வேல்யூஸ் இருக்கு தெரியுமா, இந்த இடத்துல நான் வந்து 0.137ங்கிறத நான் இப்போ கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு நான் இப்போ க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துக்கிட்டு இப்ப நான் மறுபடியும் ஆக்சுவலி என்ன பண்றேன், இந்த பிளாட்டை நான் லைன் பிளாட்டா நான் வந்து மாத்திக்கிறேன். அதே மாதிரி ஆக்சுவலா நான் என்ன பண்றேன், இந்த ஸ்கேலிங் ஆப்ஷன் இருக்கு தெரியுமா, இந்த ஜூம் ஆப்ஷன்ல போய் நான் மறுபடியும் நான் வந்து பழைய மாதிரி நேச்சுரலா கொண்டு வரேன். புரியுதா? நல்லா வந்து இதை வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். சரியா? இதை வந்து நான் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன், என்ன ரீஜன் எனக்கு தேவைங்கிறது. ஓகே, சோ இது நீங்க நான் நல்லா ஆக்சுவலா ஜூம் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா அந்த கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் மொத்தமாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இப்படி ஜூம் இன் பண்ணிட்டே வரேன். சரியா? இப்போ இதுதான் நான் ஆக்சுவலி என்னது, நான் வந்து இப்போ ஜூம் இன் பண்ணிட்டேன் அப்படின்னா சோ இப்போ நீங்க ஆக்சுவலா பாருங்க, இப்போ நீங்க ஆக்சுவலா வந்து அந்த சிஹெச்ஐ உள்ள இந்த ப்ரொஃபைலும் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க வந்து சிஹெச்ஐல இந்த மாதிரி ஒரு லீனியர் பிளாட் போட்டு
இங்க இருந்து இந்த பீக் கரண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிருக்கோம். புரியுதா? இந்த இதுவும் சப்ட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஆக்சுவலி என்ன கிடைக்குது? இந்த பீக் கரண்ட் வேல்யூ எல்லாம் நமக்கு கிடைக்குது. புரியுதா? அப்போ நான் இப்ப என்ன பண்ண போறேன்? நான் வந்து பீக் கரண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நான் எஸ்டிமேட் பண்ண போறேன். புரியுதா? சோ இப்போ இதுல நான் ஆக்சுவலா எனக்கு என்ன தெரியும்? இந்த மேல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு தெரியும். அப்படிதானே? அது வந்து 2.802 இன்டூ 10⁻⁻6. கீழ இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியாதுல்ல. சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த போர்ஷன் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜூம் இன் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன் ரீடரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணிட்டு இந்த எந்த இடத்துல எனக்கு வந்து இந்த அப்பர் பீக்கும் கீழே உள்ளதும் எனக்கு இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த வேல்யூ மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். புரியுதா? எனக்கு மைனஸ் இது காப்பி பண்ணிட்டேன்னா இப்ப நான் காப்பி பண்ண பிறகு நான் மறுபடியும் ஆக்சுவலா என்ன பண்றேன், ஸ்கேல் அவுட் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்போ எனக்கு வந்து இந்த கமாண்ட் விண்டோன்னு இருக்கலாம், இதை நான் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு மேலப்புல இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு தெரியும். அதாவது என்ன வேல்யூ? இந்த வேல்யூ அப்படித்தானே? 2.802 e⁻⁻6. புரியுதா? மைனஸ் எனக்கு உள்ள கிடைச்ச வேல்யூ என்னது? ஒய்ல பேஸ் லைன்ல கிடைச்ச வேல்யூ கரண்ட் என்ன? அதை நான் இங்க இப்போ பேஸ்ட் பண்றேன். புரியுதா? இப்ப நான் பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப இது ஈக்குவல் டு என்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் வருதா? இதுதான் ஆக்சுவல் என்னது? என்னுடைய பீக் கரண்ட். இப்ப எனக்கு எவ்வளவு ஆன்சர் வருது? 2.988. இப்ப நீங்க அந்த சிஹெச்ஏல பாருங்க, எனக்கு எவ்வளவு வருது? 2.969 கிட்ட வருதா? இங்க தெரியுதா? 2.969 கிட்ட எனக்கு வருது. சாரி, 2.969 கிடையாது. அதாவது இந்த பீக் நமக்கு வர்றது கிட்டத்தட்ட எந்த பொட்டன்ஷியல்ல இருக்கு? 0.15 கிட்ட இருக்கு. புரியுதா? இந்த 0 வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல வரக்கூடிய கரண்ட் வந்து 3.009. புரியுதா? இப்போ நீங்க இதுல பாருங்க, 3.009 கிட்டத்தட்ட இந்த வேல்யூ ஆல்மோஸ்ட் ஒத்து போகுதா, மேட்ச் ஆகுதா? அப்போ இதுதான் ஆக்சுவலி என்னது? என்னுடைய பீக் கரண்ட். புரியுதா? அப்போ இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், என்னோட பீக் கரண்ட் தான் ஆக்சுவலி என்னது? எனக்கு மேல பேஸ்மெண்ட் சப்ட்ராக்ட் பண்ண முன்னால எனக்கு பண்ண வந்த கரண்ட் வந்து 2.802. புரியுதா? இதுல இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எனக்கு கோயின்சைட் ஆச்சுன்னு நான் காமிச்சேன் தெரியுமா? அதோட கரண்ட் தான் ஆக்சுவலி என்னது? இந்த 1.861 இன்டூ 10⁻⁻7. புரியுதா? இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ கூட இந்த அப்பர் வேல்யூவை இந்த வேல்யூ கூட நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். புரியுதா? மைனஸ் ஆஃப் மைனஸ். அப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆன்சர் வருதா? இந்த ஆன்சர் தான் ஆக்சுவல் என்னுடைய பீக் கரண்ட். புரியுதா? அப்போ என்னோட கேத்தோடிக் பீக் கரண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது? 2.988 மைக்ரோ ஆம்பியர். புரியுதா? இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ்லயும் நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சரியா? சோ சோ இப்போ இப்போதைக்கு நான் வந்து இதெல்லாம் நான் வந்து எனக்கு தேவையில்லை. சோ இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இந்த டெரிவேட்டிவும் எனக்கு இப்போ தேவையில்லை. சோ இதுவும் ஆக்சுவலா நான் டெலீட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அப்பர் ஃபர்ஸ்ட் 600 வேல்யூ மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லோயர் ஹாஃப்ல இருக்கக்கூடிய 600 வேல்யூஸ் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிறேன். ஓகே. சோ அதனால நான் அப்பர் 600 வேல்யூ நான் உள்ள வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இப்போ நான் வந்து பை டிஃபால்ட்டா நான் இங்க பிளாட் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து இது லோயர் செக்மெண்ட் தான் நம்ம கன்சிடர் பண்றோங்கிறது அர்த்தம். புரியுதா? சோ லோயர் செக்மெண்ட்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து இன்வெர்டடா வரணும். அப்படிதானே? அப்ப இன்வெர்டட்னா நான் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்கேல வந்து 0.55ல இருந்து -0.15 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆக்சுவலா தெரியணும், நம்ம வந்து இந்த ஒரு செலக்டட் லீனியர் போர்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணணும். புரியுதா? ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் வருது அப்படின்னா எந்த இடத்துல டிரான்சிஷன் நடக்குதோ அந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு முன்னால உள்ள ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தான் எடுக்கணுமே தவிர்த்து இப்படி ஆரம்பத்துல இருந்து இங்க வரைக்கும் லீனியாரிட்டி நம்ம எடுக்கக்கூடாது. புரியுதா? சோ இது நம்ம பண்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி என்ன பண்ணணும், அனாலிசிஸ்ல போய் நான் உங்களுக்கு சொன்னேனே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேத்தமெட்டிக்ஸ்ல போய் டிஃபரன்ஷியேட்ல போய் ஓப்பன் டயலாக்ல போய் நீங்க என்ன ஆக்சுவலா பண்ணணும், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நான் எடுக்கணும். புரியுதா? இந்த பிளாட் இதுவும் நீங்க ஆக்சுவலா கொடுத்துக்கணும். ஓகேயா? சோ இப்போ நீங்க பிளாட் ஆக்சுவலா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதுல நீங்க ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும், இந்த கிராஃப் 2 கிராஃப் 3. ஓகே. கிராஃப் 3 வந்து மெர்ஜ் ஆனது நம்ம பழைய டெலீட் ஆனதுனால மொத்தமா டெலீட் ஆயிடுச்சு. ஓகேயா?
சோ இப்போ நம்ம என்ன ஆக்சுவலா பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷன் புரியுதா? அதாவது இந்த டெரிவேட்டிவ் போர்ஷன்ல எனக்கு எந்த போர்ஷன் வந்து எனக்கு லீனியாரிட்டி இருக்குங்கிறது தெரியணும். சோ அதுக்கு முன்னால நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்? நம்ம என்ன இருக்குல்ல, நம்ம வந்து ரிவர்சிபிலிட்டி வந்த பிளாட் வந்து ஆக்சுவலா இது ஹை டு லோ. புரியுதா? நல்ல எக்ஸ் ஆக்சிஸ் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஹை டு லோ. புரியுதா? சோ நம்ம ஹை டு லோனா இந்த லோவஸ்ட் இந்த மாதிரி நம்ம பிளாட் போட சமயம் எனக்கு இந்த ரீஜன் தான் நான் செலக்ட் பண்றேன். ஓகே. அப்போனா நான் என்ன பண்ணணும்? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நான் எடுக்கும் போதும் நான் ஹை டு லோங்கிறத நான் முதல்ல வந்து கர்வுக்கு நான் வந்து மாத்தணும். புரியுதா? சோ அதனால நான் இங்க என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கேல்ல போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹை டு லோங்கிறத நான் மாத்திக்கிறேன். புரியுதா? சோ 0.62 மைனஸ் 0.2ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொடுத்துக்கிறேன். சோ ஹை டு லோல இந்த லோயஸ்ட் போர்ஷன் இது பாத்தீங்கன்னா தெரியுதா? இந்த போர்ஷன்ல தான் நான் வந்து எனக்கு கர்வ் வந்து எனக்கு ஸ்டேபிளா இருக்கணும். புரியுதா? அந்த பாயிண்ட் மட்டும் தான் நான் இப்போ ஃபோக்கஸா நேச்சுரலா நான் பாக்குறேன். புரியுதா? சோ இப்போ நேச்சுரலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சோ இதுல நீங்க ஆக்சுவலா நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு எந்த போர்ஷன் எனக்கு ஸ்டேபிளா இருக்கு. சோ இந்த ஸ்கிரீன் ரீடரை எடுத்து நீங்க இந்த சென்டர் போர்ஷன்ல வச்சுட்டீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் நமக்கு எந்த போர்ஷன் நமக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா இந்த ரீஜன். புரியுதா? அதாவது இந்த ரீஜன் தான் எனக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எனக்கு ஸ்டேபிளா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? அந்த ரீஜன் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். புரியுதா? சோ அப்ப நான் அதுக்கு நான் என்ன பண்றேன்? ஜூம் ஆப்ஷன்ல போறேன். அந்த செலக்டட் போர்ஷன் மட்டும் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி எடுத்துக்கிறேன். புரியுதா? அப்போ இந்த போர்ஷனோட வேல்யூ என்ன? லோயஸ்ட் டு ஹையஸ்ட் இருக்கு தெரியுமா? அதை மட்டும் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். அப்போ 0.0200 ஓகே, அந்த வேல்யூ மட்டும் நான் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ 0.02003 அதுல இருந்து எது வரைக்கும் மைனஸ் 0.032405. புரியுதா? அப்போ இந்த ரீஜன் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நோட் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இப்போ இது எனக்கு தேவையில்லை. சோ இதை வந்து நான் இப்போ நான் டெலிட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ப்ரொசீஜர் ஆக்சுவல் என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பாயிண்ட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன பண்றேன்? மாஸ் கேட்சுவல நான் வந்து பண்றேன். புரியுதா? நான் மாஸ் கேட்சுவல நான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்சுவலா சொல்லிட்டேன். என்னுடைய வந்து ஃப்ரம் எது வரைக்கும் நான் ஆக்சுவலா நான் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் கன்சிடர் பண்றேன். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் வந்து இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் வந்து கொடுத்து அந்த போர்ஷனை மட்டும் நான் வந்து அன்மாஸ்க் பண்ணணும். புரியுதா? சோ இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் ஸ்கேலிங்ல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப என்ன பண்றேன்? இந்த ஃப்ரம் வேல்யூ இருக்குல்ல அந்த இடத்துல நான் வந்து எது கொடுக்குறேன்? 0.02003. ஓகேயா? அதுக்கு அடுத்தது 2 வந்து எவ்வளவு? மைனஸ் 0.032 ஓகே 405 இப்படின்னு கொடுத்துட்டு நான் அப்ளைன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த செலக்டட் போர்ஷன் மட்டும் ஆக்சுவலா நான் என்ன பண்றேன்? நான் வந்து அன்மாஸ்க் பண்றேன். புரியுதா? சோ இந்த செலக்டட் போர்ஷன் மட்டும் நான் எப்படி அன்மாஸ்க் பண்ணிட்டேன்னா இது வந்து எனக்கு என்ன மாறிடும்? எனக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலர்ல மாறிடும். இப்ப நான் ஆக்சுவலா நான் என்ன பண்றேன்? நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நான் வந்து பழைய நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நான் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃப்ரம் வந்து ஆக்சுவலி எங்க இருந்துச்சு 0.55 டு மைனஸ் 0.15 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். புரியுதா? சோ இது மாதிரி தான் இருந்துச்சு. புரியுதா? இப்போ இந்த போர்ஷனுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? நான் வந்து லீனியாரிட்டி வந்து நான் வந்து டிரா பண்ணணும். புரியுதா? அப்ப நான் லீனியாரிட்டி டிரா பண்ணேன்னா கிட்டத்தட்ட இப்படி வரணும். அது பிறகு இங்க இருந்து நான் பீக்க கண்டுபிடிச்சு இந்த மொத்தத்துக்கும் சேர்த்து நான் வந்து ஐபி ஏ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், லீனியர் ஃபிட் போறேன், ஓப்பன் டயலாக். ஓகே. சோ ஓப்பன் டயலாக்னு போயிட்டு சோ இங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபிட்டட் கர்வ் பிளாட்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல கஸ்டம் சொல்லி நீங்க எடுத்துக்கங்க. புரியுதா? சோ இதுல நமக்கு என்ன ஆக்சுவலா தெரியணும் அப்படின்னா மினிமம்ங்கிற போர்ஷன் என்ன இருக்கலாம்? இதுதான் மினிமம். ஓகே. இதுதான் மினிமம். புரியுதா? மேக்சிமம்ங்கிறது இது. ஓகே. சோ மேக்சிமம் நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வரைக்கும் நான் வந்து சும்மா எக்ஸ்ட்ராபுலேட் பண்றேன்? எனக்கு 0.5 வரைக்கும் நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஆட்டோவை நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து 0.5ங்கிறத நான் வந்து என்ன பண்றேன்? நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இப்ப நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப புரியுதா? எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிலேட்டடா எனக்கு இங்க எக்ஸ்ட்ராபுலேட் ஆகுது.
சார் நான் இந்த லீனியாரிட்டி பெர்ஃபார்ம் வந்து கரெக்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு நீங்க இந்த ஆர் ஸ்கொயர் பாருங்க. இந்த ஆர் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு 0.999 வருதா? அப்போ 0.999 இது கரெக்ட்னு அர்த்தம். ஓகே, லீனியாரிட்டி பக்காவா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்ப லீனியாரிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நான் வந்து இந்த ரீஜன் ஃபுல்லாவே நான் வந்து அன்மாஸ்க் பண்ணணும். ஓகே, சோ அதுக்கு முன்னால நீங்க இங்க போயிட்டு இந்த சேஞ்ச் பேராமீட்டர்ஸ்ல ரீகால்குலேட் மோட் நன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துங்க. ஓகே, சோ கொடுத்துக்கிட்டு இப்ப இந்த இடத்துல அன்மாஸ்க் பாயிண்ட் ஆன் ஆல் பிளாட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துங்க. புரியுதா? இப்ப நான் அன்மாஸ்க் பாயிண்ட் ஆன் ஆல் பிளாட் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்ப நான் லைன் பிளாட்டாவும் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். புரியுதா? இப்போ என்னோட வேல்யூ என்னது? இப்போ வந்து நான் வந்து பீ கரண்ட் எங்க இருக்குங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? நான் வந்து இந்த ஜூம் ஆப்ஷனை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? சோ ஸ்கேலிங்கிற ஆப்ஷன் நான் பிரஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, மறுபடியும் இதை கொஞ்சம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கிரீன் ரீடரை சென்டரா வச்சுக்கிட்டு நல்லா இப்படி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணீங்க. ஓகே, நல்ல ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணிட்டு அப்படி மேல இருந்து அப்படியே நீங்க கீழே அப்படியே எடுத்துட்டே வாங்க, அப்படியே டிராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் கிட்ட கிட்டத்தட்ட கோரிலேட் ஆகும், கோயின்சைட் ஆகும். புரியுதா? அப்போ இதுல இருந்து நம்ம ஆக்சுவலா தெரிஞ்சுக்கலாம் எந்த பாயிண்ட் கிட்டத்தட்ட கோயின்சைட் ஆகுது, இந்த பர்டிகுலர் போர்ஷன். புரியுதா? அதாவது இந்த போர்ஷன். அப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூ தான் என்னுடைய பீக் கரண்ட். புரியுதா? அதாவது பேஸ்லைன் சப்ராக்ட் பண்ண முன்னால உள்ள பீக் கரண்ட். புரியுதா? அப்போ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் நான் செலக்டிவா நான் வந்து இந்த அனோடேஷன் டூல நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுதான் என்னோட செலக்டட் போர்ஷன். புரியுதா? இப்போ இந்த வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க புரியுதா? எனக்கு இந்த வேல்யூ எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு, 0.201. ஓகே, சோ இந்த வேல்யூ இப்ப எனக்கு தெரிஞ்ச பிறகு இப்ப நான் ஆக்சுவலா என்ன பண்ணணும்? நான் வந்து கிராஃப்ல போறேன். கிராஃப்ல போயிட்டு நான் ஆக்சுவலா எதை நான் ஆக்சுவலா நான் செலக்ட் பண்ணணும்? ஆட் ஸ்ட்ரைட் லைன். புரியுதா? சோ ஆட் ஸ்ட்ரைட் லைன்ல போய் நான் அட் எந்த வேல்யூ எனக்கு தேவை, அதாவது 0.201 தான் எனக்கு வேல்யூ தேவை. அப்படி நான் 0.201 கொடுத்துட்டு நான் இப்ப என்ன பண்றேன்? அப்ளைங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, சோ அப்ளைன் கொடுத்துட்டு இப்ப நான் மறுபடியும் ஆக்சுவலா என்ன பண்ணணும்? பழைய நிலைமைக்கு நான் ஆக்சுவலா நான் கொண்டு வரணும். அப்படின்னா நீங்க இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல் என்ன போறேன்? ஸ்கேல் என்ன போயிட்டு 0.55, 2 வந்து -0.15. சரியா? சோ இதை நான் ஒரு டைம் நல்லா நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். சோ ஸ்கேலிங் ஆப்ஷன்ல போய் ஸோ ஸ்கேலிங் ஆப்ஷன்ல போய் சரி, நமக்கு முதலே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரேஞ்ச் பக்காவா தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த இஷ்யூ கிடையாது. ஓகே, ஸோ இல்லைன்னா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வந்து நான் வந்து ஜூம் இன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, பட் இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்டே நம்ம ப்ராப்பரா ரேஞ்ச் எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகே, சரியா? இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சா? நம்ம வந்து பக்காவா நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். சோ இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணணும்? இந்த லைன் டூல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ சி இப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படித்தானே? கீழே வந்து நமக்கு வேல்யூ வந்து -0.35 இ பவர் -6. புரியுதா? சோ இதை வந்து நான் ஜஸ்ட் சும்மா இங்க நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, -3.057 இ பவர் -6. புரியுதா? இப்போ நான் மைனஸ்னு வச்சு ஒரு வேல்யூ வந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வேல்யூ எனக்கு கிடைச்சிரும்? எனக்கு வந்து ஆனோடிக் பீக் கரண்ட் வேல்யூ எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆம்பியர்ல கிடைச்சிடும். சோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன்? இந்த ரீஜனை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். புரியுதா? இந்த வேல்யூ மட்டும் நான் ஜூம் அவுட் பண்ணிட்டு நான் வந்து கர்சரை வச்சுட்டு எந்த பாயிண்ட்ல எனக்கு பைசெக்ட் ஆகுதோ அந்த ரீஜனை மட்டும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நோட் டவுன் பண்றேன். எனக்கு எவ்வளவு வருது? -9.2308 வருதா? இதை நான் ஜஸ்ட் சும்மா காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டு இப்ப நான் ஆக்சுவலி என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து கமாண்ட் விண்டோ பிரஸ் பண்றேன். ஓகே, ஸோ கமாண்ட் விண்டோ பிரஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கீழே இருக்கக்கூடிய பேஸ் லைன் வேல்யூ மட்டும் நான் இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? சோ அந்த பேஸ் லைன் வேல்யூ வந்து நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ எனக்கு எவ்வளவுன்னு தெரியும், அதாவது -3.057. ஓகே, 057 இ பவர் -6. இப்போ நான் ஈக்குவல் டு கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு ஆக்சுவலா எவ்வளவு வேல்யூ எனக்கு வருது? எனக்கு -2.964 கிட்ட வருது. ஓகே, சோ இதுவும் நீங்க இங்க பாருங்க எனக்கு வந்து கீழே உள்ள செக்மெண்ட். புரியுதா?
இந்த கீழே உள்ள செக்மெண்ட்ல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சிஹெச்ஐல எவ்வளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னோட கரண்ட் வேல்யூ -2.969 into 10⁻�6. புரியுதா? இதே கரண்ட் வந்து நமக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கு. நீங்க பாருங்க நம்ம கால்குலேட் பண்ணதுல பாருங்க -2.96 வருதா, இங்க பாருங்க -2.96. புரியுதா? அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டுமே சேம். புரியுதா? அப்போ இப்படிதான் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணலாம், நம்ம வந்து டிஃப்யூசிவ் கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம். புரியுதா? சோ இதுல நம்ம எப்பவே நம்ம எது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் எடுக்கணும் தெரியுமா? See here, நம்ம ஒரு சிவில ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் எடுக்கணும் தெரியுமா? அந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து எடுக்கும்போது நம்ம ஆர் ஸ்கொயர் வந்து நம்ம வந்து 0.99 கிட்ட வரணும். புரியுதா? இன்னொன்னு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம டெரிவேட்டிவ் எடுப்போம். புரியுதா? டெரிவேட்டிவ் எடுக்கும்போது இந்த பர்டிகுலர் லைன் வந்து நம்ம டெரிவேட்டிவ்ல நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். புரியுதா? சோ நமக்கு எந்த இடத்துல நமக்கு ஸ்டேபிளா இருக்குதோ அந்த போர்ஷன் தான் நம்ம எடுக்கணும். ஓகே. சோ அந்த போர்ஷன் வந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே எனக்கு இந்த மாதிரி ஹம்ப் வருது தெரியுமா? அந்த போர்ஷன்ல போய் நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா? சோ இந்த மேக்ஸிமம் பீக் வேல்யூவும் பிஃபோர் சப்ட்ராக்ஷன், அதே மாதிரி எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு கோயின்சைட் ஆகுதோ இது ரெண்டுமே நான் ஆக்சுவலா சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பீக் கரண்ட் வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். ஓகே.